ஆல் வெல்கம் பேக் டு விக்ட்ரி எக்ஸாம்ஸ் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம 12th எத்திக்ஸில் கவர் ஆகக்கூடிய 5th லெசன் தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்திய பண்பாட்டிற்கு பேரரசுகளின் கொடை அப்படிங்கிற அந்த 5th லெசன் தான் பார்க்க போகிறோம். இது உங்களுக்கு 12th ஸ்டாண்டர்டில் எத்திக்ஸில் கவர் ஆகுது. ஸோ இந்த ஒரு லெசன் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னாலே பேஜ் நம்பர் பாருங்கள், உங்களுக்கு 86ல் அடுத்த லெசன் 49க்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 45 பேஜ் வரைக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வருது. 45 50 55க்கு மேலேயே வருது. இப்போ இந்திய பண்பாட்டிற்கு பேரரசுகளின் கொடை இப்படிங்கிற இந்த தலைப்பு கீழே உங்களுக்கு ஒரு 12 சப்ஹெட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் நம்ம 6th இருந்து 10th வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி இந்த ஒரு லெசன்லேயே உங்களுக்கு வந்துடும். இப்போ இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கு இதுலேயே முகலாயர், அதாவது ஆரம்பத்துலேருந்து ஃபஸ்ட்டு யார் வந்தாங்க, மௌரியர் கால பண்பாடு. ஸோ அந்த பண்பாடுகள் மொத்தம் 12 வந்திருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு மௌரியர்கள் வந்திருப்பாங்க. ஸோ மௌரியர்களை தொடர்ந்து அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ரெண்டாவதாக பார்க்க போகிறது குஷானர்களின் பண்பாடு. ஸோ குஷானர்களை தொடர்ந்து குப்த கால பண்பாடு. அதே போல் நாலாவதாக சாளுக்கியர் கால பண்பாடு பார்ப்போம். சாளுக்கியரை தொடர்ந்து நம்ம ராஷ்டிரகூடர்கள், அதுக்கப்புறம் ஹைசாளர்கள் மற்றும் பல்லவர் கால பண்பாடு. அதே போல் சோழர் கால பண்பாடு, பிற்கால சோழர்கள். இது எல்லாமே நம்ம 6th and 7th 8thலேயே நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். இதை எல்லாமே கம்பைன் பண்ணி தான் உங்களுக்கு இந்த 12th கொடுத்துருக்காங்க. அதே போல் பாண்டியர்கள் அவங்களோட பண்பாடுகள். அதே போல் கடைசியாக டெல்லி சுல்தான், அப்புறம் கடைசியாக முடிக்கிறது விஜயநகர கால பண்பாடு. அதே போல் பாமினி அரசின் பண்பாடு. ஸோ லாஸ்ட்டாக வர்றது முகலாயர்களின் பண்பாடு. ஸோ அப்படின்னா உங்களுக்கு 13 சப்ஹெட்டிங்ஸ் இந்த ஒரு லெசன்லேயே கவர் ஆகுது. அப்போ நம்ம 6th இருந்து 10th வரைக்கும் படித்தா இத்தனை டாபிக்ஸும் இங்கே 12th எத்திக்ஸில் உங்களுக்கு ஒரே லெசனில் ஒரு ஷார்ட்டாக எல்லாமே கம்பைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதாவது எந்த பாயிண்ட்ஸுமே ஒமிட் ஆகலை, எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸோட இதில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த லெசனுக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு அரசோட அவங்களோட ஸ்பெஷாலிட்டிஸ் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம நுழையும் முன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்களே. அப்போ நம்ம பார்க்குறதுல குப்தர்கள் அவங்களோட அறிவியல் நோக்கு தான் இன்றைய அறிவியலுக்கு வித்திட்டதாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் குஷானர் காலத்தில் பௌத்த சமயம், கலை, கட்டிடக்கலையெல்லாம் வளர்ச்சி பெற்றதாகும். அப்போ கலை கட்டிடக்கலையின் வளர்ச்சி அப்படின்னாலே குஷானர் காலம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே போல் சாளுக்கிய நாட்டிலிருந்து தமிழகத்திற்கு எதெல்லாம் வந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா கணபதி வழிபாடு, காணாபத்தியம் அப்படிங்கிற அந்த காணாபத்தியம்ங்கிறது ஒரு புதிய சமய பிரிவாக அறிமுகப்படுத்தப்பட்டது. ஸோ இதெல்லாமே சாளுக்கியர்கள் கிட்ட இருந்து நம்மளுக்கு வந்தது. இந்த காணாபத்தியம் அப்படிங்கிற அந்த புதிய வழிபாட்டு பிரிவு, அதே போல கணபதி வழிபாடு, இது எல்லாமே நம்மளுக்கு சாளுக்கிய தேசத்துல இருந்து வந்தது, அதாவது சாளுக்கியர்கள் கிட்ட இருந்து வந்தது. அதே போல பல்லவர்கள் குடவரை கோயில், ஒற்றைக்கல் ரதங்கள்ல ஃபேமஸ் ஆனவங்க பல்லவர்கள். ஸோ அப்ப இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கிறது பல்லவர் காலத்துல தான் இது ஃபேமஸ் ஆனது. இக்கால அளவை முறைகளுக்கு முன்னோடி. இதுதான் இந்த காலம் தான் ஒவ்வொரு முறைகளுக்குமே முன்னோடியாக இருக்குது. அப்போது குடைவரை கோயில்கள் முன்னோடி அப்படின்னு பார்த்தா பல்லவர் காலத்தில் தான் வந்திருக்கு பல்லவர்கள். அதே போல் பௌத்த சமயம் மற்றும் கட்டடக்கலையின் முன்னோடி அப்படின்னு பார்த்தா குஷானர்கள் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் இன்றைய அறிவியலின் முன்னோடி அப்படின்னு பார்த்தா குப்தர்களின் அறிவியல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒவ்வொன்றுக்கும் எது முன்னோடி அப்படிங்கிறதா இதில் கொடுத்துருக்காங்க. அடுத்து பாண்டியர் கால அளவைகள் தான் இப்போ நம்ம பண்ணக்கூடிய அந்த அளவைகளோட முன்னோடி பாண்டியர்கள் காலத்தில் யூஸ் பண்ண அந்த அளவைகள் தான் இப்போ நம்ம பண்ணக்கூடிய அந்த மெஷர்மெண்ட்டோட முன்னோடி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே போல் ராஷ்டிரகூடர்கள், ஹைசாளர்கள் காலத்தில் கன்னட மொழி மறுமலர்ச்சி பெற்றது. அப்போ கன்னட மொழியின் மறுமலர்ச்சிக்கு காரணமாய் அமைந்த அந்த அரசுகள் அப்படின்னு பார்த்தா ராஷ்டிரகூடர்கள் மற்றும் ஹைசாளர்கள். அடுத்து முகலாய பேரரசின் நிர்வாக கூறுகள் இந்தியாவின் பீகார் மற்றும் பஞ்சாயத்து போன்ற நிர்வாக முறைக்கு காரணமாக இருக்குது. ஸோ இந்த 2 முறை, அந்த பஞ்சாயத்து சிஸ்டம் இன்னமும் நம்ம இந்தியாவில் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு முகலாய பேரரசு நிர்வாகம் இன்றளவுக்கும் காரணமாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு குட்டி இன்ட்ரோவோட இந்த லெசன் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய வம்சாவளிகள் என்ன அப்படின்னு பார்த்தா மௌரியர்கள். ஸோ முதல்ல நம்ம ஆரம்பிக்கிறதும் மௌரியர்கள் தான். மௌரியர்களை தொடர்ந்து வர்றவங்க தான் யார், இரண்டாவதாக நம்மளை ஆட்சி செஞ்ச குஷானர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ ஃபஸ்ட்டு பார்க்குறது மௌரியர்கள், இரண்டாவது குஷானர்கள். இந்த 13மே நம்ம ஒரே வீடியோவில் கவர் பண்ண முடியாது, டியூ டு டைம் ரொம்ப இழுக்கிறனால நம்ம இதில் பாதியாக தான் பார்க்க போகிறோம். இந்த ஒரு இதை நீங்கள் படிச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு 70% ஹிஸ்ட்ரி உங்களுக்கு கவர் ஆயிரும். டிஎன்பிசி குரூப் 4 யூனிட் 4ல் உங்களுக்கு கவர் ஆகக்கூடிய டாபிக்ஸ் அத்தனையுமே உங்களுக்கு இந்த ஒரு லெசன் 12th எத்திக்ஸ்லேயே உங்களுக்கு கவர் ஆயிரும். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டாபிக் மௌரியர் கால பண்பாடு. ஸோ மௌரியர்களின் தலைநகரம் அப்படின்னு பார்த்தோன்னா பாடாலிபுத்திரம். இது மௌரியர் இந்த ஒவ்வொரு பண்பாடையும் எப்படி சிறப்பாக சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா, முதல்ல ஒவ்வொரு பண்பாட்டையும் உருவாக்கணும் யார். இப்போ மௌரியர்கள் அப்படின்னா அதுக்கான அந்த 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 பண்பாடை உருவாக்கணும் யார் அப்படிங்கிற அந்த ஃபவுண்டர் இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு ஆட்சி முறை இருந்தது அப்படிங்கிறதுக்கான ஒரு சில சான்றுகள் கொடுத்துருப்பாங்க. அதாவது இலக்கிய சான்றுகளாக இருக்கலாம், இல்லை கல்வெட்டு சான்றுகளாக இருக்கலாம், கோயில்களில் செதுக்கப்பட்டிருக்கக்கூடிய சிற்பங்களாக இருக்கலாம், இல்லை ஐஹோல் கல்வெட்டுங்கள் மாதிரியான பதிப்புகள் அதில் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான சான்றுகள் அந்தந்த பண்பாட்டுக்கு உரியதாக இருந்திருக்கும்.
ஸோ அந்த சான்றுகள் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆட்சி முறையில் இருந்த சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படிங்கிறதையும் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒவ்வொன்றுக்குமே நம்ம இப்படி தான் பார்க்க போகிறோம். அந்த ஆட்சி தொடங்கினது யார், அதில் இருந்த சிறப்பு வாய்ந்த மன்னர்கள் யார், அவங்களுக்கான சான்று என்னென்ன, அவங்க ஆட்சி முறையில் என்னென்ன புதுமையான இதை வந்து அவங்க பயன்படுத்தினாங்க, என்னென்ன வெற்றிகளை வந்து அவங்க சந்திச்சாங்க, அப்புறம் அவங்க காலத்தில் கட்டப்பட்ட கோயில்களாக இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒரு கட்டிடக்கலையாக இருக்கட்டும், அது வந்து உலக பாரம்பரிய சின்னமாக இன்னமும் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோமா, அதுக்கான பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கிறது தான் அந்தந்த இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மௌரியர் கால பண்பாடு பார்க்க போகிறோம். இந்த மௌரிய கால பண்பாடில் இந்திய ஆட்சி முறைக்கும் சமூக பொருளாதாரம், சமய நிலைகள் வளர்ச்சிக்கு இது எல்லாத்துக்குமே பேஸாக அடிப்படையாக இருந்தது யாருன்னா மௌரியர்கள். மௌரியர்களோட அடித்தளம் தான் வந்து இப்போ நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஆட்சி முறையா இருக்கட்டும், பொருளாதார நிலையா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே அடித்தளமிட்டவர்கள் மௌரியர்கள் அப்படின்னு சொல்றோம். அதுல சிறந்தவர்கள் யார் அப்படின்னு பார்த்தா சந்திரகுப்தர், பிந்துசாரர், அசோகர், இவங்களெல்லாம் நம்ம வந்து மௌரியர்களின் தரை சிறந்த அரசர்கள் அப்படின்னு சொல்லலாம். இதுக்காக சான்றா பார்த்தா கௌடில்யர், அவரோட சாணக்கியரோட அர்த்த சாஸ்திரம் சொல்லலாம். விசாகதத்தர் அவரோட முத்திரராட்சதம் வந்து நம்ம சொல்லலாம். அதே போல் மெகஸ்தனேஸ் அவரோட இண்டிகா, மகாவம்சம், தீபவம்சம் அப்படிங்கிற அந்த நூல்களையும் நம்ம வந்து எடுத்துக்காட்டாக சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் கல்வெட்டுகள் மற்றும் நாணயங்கள்லையுமே வந்து இந்த சான்றுகள் வந்து நம்மளுக்கு தெளிவாக வந்து தெரிஞ்சிருக்கு, இந்த மௌரியர்கள் வந்து எந்த அளவுக்கு ஆட்சி பண்ணியிருந்திருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ இந்த மௌரிய ஆட்சி முறையின் வேதம் அப்படின்னு அழைக்கக்கூடிய நூல் வந்து என்னன்னா அர்த்த சாஸ்திரம். அர்த்த சாஸ்திரத்தை தான் மௌரியர்களின் வேதம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மன்னர்களின் கடமைகளில் வந்து என்னென்னு சொல்லுவாங்க அப்படிங்கிறனா ராஜ்ய தர்மம் அப்படிங்கிற அந்த வேர்டில் மன்னர்களின் கடமைகளை வந்து சொல்லுவாங்க. அப்போ அந்த மன்னர் ஒரு கடமையை தான் கடைபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு கூட இருந்து சப்போர்ட் பண்ணுறதுக்குரிய 12 அமைச்சர்களை கொண்ட குழு வந்து அந்த இடத்துல இருந்திருக்கு மௌரியர் காலத்தில். அப்போ அந்த 12 உறுப்பினர் குழுவும் அந்த மௌரிய மன்னருக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு மன்னர் வந்து ஒவ்வொரு அமைச்சர்கள் வந்து இருந்திருப்பாங்க. அப்போ அந்த 12 அமைச்சர் கொண்ட குழு மௌரிய காலத்தில் இருந்துச்சு. பேரரசு மொத்தம் 4 மாகாணங்களாக பிரிக்கப்பட்டது. அந்த 4 மாகாணத்துக்கான அந்த 4 மாகாணங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா தட்சசீலம், உஜ்ஜயினி, அதே போல் வந்து ஸ்வர்ணகிரி, அதே போல் தோசாலி அப்படிங்கிற அந்த ஊர்களாக வந்து அந்த மாகாணங்கள் வந்து பிரிக்கப்பட்டது. ஸோ இந்த இடங்கள்ல அந்த ஆளுநர்களோட பெயர் வந்து மகாமாந்திரர்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் அர்த்த வம்சிகா அப்படிங்கிறது யார் அப்படின்னா பெண் பாதுகாவல் அதிகாரியோட பெயர் வந்து அர்த்த வம்சிகா அப்படின்னு சொல்லுவோம். மாகாண வருவாய்த்துறை அதிகாரி வந்து ராஜகர்கள் அப்படின்னு நம்ம அந்த பெயரில் வந்து மௌரியர் காலத்தில் வச்சிருப்போம். இப்போ இதுதான் வந்து ரொம்ப முக்கியம். என்னன்னா ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு அதிகாரிகளை வந்து என்ன பெயர் கொண்டு அழைச்சிருக்காங்க, அந்த அமைச்சர் குழுவில் எத்தனை அதிகாரிகள் வந்து இருந்திருக்காங்க, அப்போ ஒவ்வொரு அதிகாரிகளுக்கும் தனித்தனியான பெயர்கள் இருந்திருக்கும். அதே போல் ஒவ்வொரு வரிகளுக்கும் தனித்தனியாக பெயர்கள் வந்து இருந்திருக்கும். ஸோ அது என்னென்ன எந்தெந்த காலத்தில் அது வந்து பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துக்கணும். அப்போ மாகாணம் அதுதான் வந்து இருக்கிறதுலே பெரிய பிரிவு. அந்த மாகாணம் வந்து மாவட்டமாக பிரிக்கப்பட்டுச்சு. அந்த மாவட்டத்துக்கு ஒரு தலைமை அதிகாரி இருந்திருக்காங்க. அந்த தலைமை அதிகாரியோட கூப்பிடக்கூடிய அந்த பெயர் வந்து என்ன அப்படின்னா ஸ்தானிகர் அப்படிங்கிற பெயரில் கூப்பிடுவோம். இந்த தலைமை அதிகாரிக்கு கீழே இருக்கக்கூடிய உதவி அதிகாரி, அதாவது அசிஸ்டன்ட், அவர் வந்து யுக்தர்கள் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த நகர நிர்வாகம் வந்து கண்காணிக்க வந்து அப்பாயிண்ட் பண்ணவங்க, அதாவது கண்காணிக்கிறவங்களோட பேர் வந்து நகரிகா அப்படின்னு சொல்கிறோம். பாடாலிபுத்திரம் மொத்தம் 5 உறுப்பினர் கொண்ட 6 குழுக்களால் நிர்வகிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. மௌரியர் படையில வந்து மொத்தம் 6 லட்சம் காலாட்படை, அதே போல 30,000 குதிரைப்படை, 9,000 யானைப்படை, 8,000 தேர்ப்படை வீரர்கள் வந்து இருந்ததாகவும் தகவல்ல சொல்லியிருக்கு. இந்த தகவல்லாம் நம்மளுக்கு வந்து மெகஸ்தனீஸோட இண்டிகாங்கிற நூல்ல இருந்து எடுத்துருக்கலாங்க. அதே போல் மகாவம்சம், தீபவம்சம் அப்படிங்கிற அந்த நூல்கள்ல இருந்தும் கல்வெட்டுகள்ல இருந்து நம்மளுக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த தகவல் இந்த மௌரியர் படையில இத்தனை லட்சம் இருந்தது அப்படின்னு சொன்னாலே இந்த தகவல் யார்கிட்ட இருந்து கிடைச்சுன்னா பிளினி அப்படிங்கிற அந்த ஒரு பயணிக்கிட்ட இருந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அதே போல் சேனாதிபதிக்கு கீழே எந்த அதிகாரிகள் வந்து மேற்பார்வையிடுவாங்கன்னா ஆயுதகர அக்தியஷா அப்படிங்கிற அந்த அதிகாரி படை தான் வந்து இந்த சேனாதிபதி கீழே அந்த அதிகாரிகளை வந்து மேற்பார்வையிடுவாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது நீதிமன்றம் பற்றிய நீதிமன்றம், அதாவது நீதித்துறை வந்து எப்படி செயல்படுது அப்படிங்கிற கௌடில்யரோட நூலில் வந்து அந்த நீதிமன்றத்தோட ஃபுல் டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது உரிமையியல் நீதிமன்றம் அதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா தர்மஸ்தானியம் அப்படின்னும், குற்றவியல் நீதிமன்றத்தை வந்து கண்டக சோதனங்கள் அப்படிங்கன்னு சொல்லுவாங்க. அடுத்து இந்த நிலவரி அதை வந்து பாகா அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் வந்து பலவரி அதுக்குமே வந்து வரிகள் வந்து விதிச்சிருக்காங்க. அதை வந்து பலி அப்படின்னும் பெயரில் வந்து அவங்க அழைச்சிருக்காங்க. அப்போ பலி அப்படிங்கிறது ஒரு வரியின் பெயர். அது எந்த பண்பாட்டை சேர்ந்தது அப்படின்னா மௌரியர் காலத்தில் வழங்கப்பட்ட பலவரிக்கும் பெயர் தான் வந்து அந்த பலி என்ற பெயர் வந்து வச்சுருந்துருக்காங்க. அடுத்து மௌரியர் கால ஒற்றர்களை வந்து
புதபுருஷர்கள் அப்படின்னு அழைச்சிருக்காங்க. மௌரியர் காலத்தில் எந்த மாதிரியான முறை வந்து வலுவடைந்து அப்படின்னா வர்ணாசிரம முறை வந்து வலுவடைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து சித்தியாஷா அப்படிங்கிறது அரசு விவசாய பண்ணை நிர்வாகித்த அதிகாரிகளை வந்து நம்ம சித்தியஷா அப்படின்னு சொல்கிறோம். அதாவது விவசாய பண்ணை நிர்வாகிகளை வந்து சித்தியஷா அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது வந்து கைத்தொழில் மற்றும் மட்பாண்டங்கள் இவங்களை வந்து நியார்கஸ் அப்படிங்கிற அந்த அமைப்பு, அதாவது அந்த பெயரை சொல்லிட்டாவே அவங்களுக்கு கீழே யாரெல்லாம் வருவாங்கன்னா அந்த கைத்தொழில் செய்கிறவங்க மண்பாண்டம் செய்கிறவங்க இவங்க எல்லாமே வந்து அந்த இதுக்கு கீழே வந்துடுவாங்க. அடுத்து பெண்கள் பல காதணிகள் வந்து அணிவச்சிட்டு இருந்ததாகவும் சொல்லி யாரோட குறிப்பில் நம்மளுக்கு தெரிய வருது அப்படின்னா ஆரியன் அப்படிங்கிற அவரோட குறிப்பில் நம்மளுக்கு தெரிய வருது. அதே போல் சோனாட்பூர் பீடபூமி, அந்த பீடபூமியில் வந்து நம்மளுக்கு என்னென்ன கிடச்சிது அப்படின்னா சோட்டாநாக்பூர் பீடபூமியில் நம்மளுக்கு கிடைக்கப்பட்டது இரும்பு, செம்பு, வெள்ளி இதெல்லாமே வந்து சோட்டாநாக்பூரில் தான் நம்மளுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னும் அந்த தகவலும் சொல்லியிருக்காங்க. அதே போல் ஸ்ரேணி அப்படிங்கிற அந்த வணிக குழு, அதே போல் வந்து தாமிரலபதி அப்படிங்கிறது துறைமுகமாக இருந்துச்சு. ஏற்றுமதி இறக்குமதி செய்கிறதுக்கு அந்த துறைமுகம் ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. அந்த ஏற்றுமதிக்கு வந்து என்னென்னலாம் மௌரிய காலத்தில் ஏற்றுமதி பண்ணாங்க அப்படின்னா பருத்தி, கம்பளி, ஆடைகளை ஏற்றுமதி செய்யப்பட்டுச்சு. அதே போல் இறக்குமதி அப்படின்னு பார்த்தா தங்க, வெள்ளி நாணயங்களில் வந்து இறக்குமதி செய்யப்பட்டாங்க. இப்போ இந்த நாணயங்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பெயர். வெள்ளினா பானா, அதே போல் தங்க வந்து நிஷ்கா அப்படின்னு சொல்லுவோம். செப்பு நாணயம் வந்து ஹர்சபனா அப்படின்னு வந்து பெயரில் வந்து மௌரியர் காலத்தில் அழைச்சிருக்காங்க. அடுத்து இதில் கூடிய இம்பார்ட்டன்ட் என்ன பார்த்தோன்னா சந்திரகுப்த மௌரியர் வந்து பத்ரபாகு என்ற சமணத்துறவியால் மதமாற்றம் செய்யப்பட்டார்னு சொல்லி ஏற்கனவே மௌரியர் பண்பாட்டில் நம்ம ஏற்கனவே டீட்டெயிலாக பார்த்துருப்போம். ஸோ அதில் உங்களுக்கு ஏதாவது இன்னும் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மௌரியர் இதில் வந்து நம்ம ஏற்கனவே ஸ்டாண்டர்ட்ஸில் வந்து கீழே வீடியோஸ் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருப்போம், அதில் நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். அதே போல் வந்து சரவண பெலகோலா அப்படிங்கிற இடத்துல உண்ணாவிரதம் இருந்து உயிர் திறந்தார் அப்படிங்கிற இந்த எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு வந்து அதில் வந்து கொடுத்துருப்போம் பாக்ஸ் ஃபேக்டில். அடுத்து சந்திரபாஸ்டி என்னும் இடத்தில் அவரின் மறைவுக்கு பின் கோவிலும் கட்டப்பட்டிருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். அதே போல் சல்லேகணம் அப்படிங்கிறது சமணத்துறவி. அந்த சமணத்துறவி வந்து நோன்பு முறை, அந்த ஃபாஸ்டிங், அதாவது ஒவ்வொரு போரில் கலிங்க போரில் ஜெயிச்சதுக்காக ஒரு வந்து விரதம் மாதிரி இருந்து இது பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ இதெல்லாமே உங்களுக்கு அதிலே அசோகர்லேயே நம்ம வந்து பார்த்துருப்போம். கலிங்க போர் இதெல்லாமே நம்ம டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்த்துருப்போம். ஸோ அதோட ஒரு குட்டி சம்மப் மாதிரி தான் வந்து இந்த லெசனில் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து அடுத்ததாக பார்க்க போகிறது வந்து அசோகர் வந்து அசோகரோட மகன் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா மகன் வந்து மகேந்திரன், அதே போல் மகள் சங்கமித்திரை, பெயரன் வந்து தசரதன். இதெல்லாமே டேட்டாஸ் நீங்கள் வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த அசோகரோட கோட்பாடு தான் வந்து என்னென்னா அசோக தர்மம் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அசோகரின் கோட்பாடு இது. அதே போல் புத்த மாநாடு எங்கெங்கே நடந்துச்சு, முதல் மாநாடு எங்கே நடந்துச்சு, 2ஆம் மாநாடு, 3வது, 4, 5 இந்த மாநாடுகள் எங்கெங்கே நடந்தது அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துக்கணும். புத்த மாநாடு 3ஆம் புத்த சமய மாநாடோட தலைநகரம் வந்து பீமாகலி அப்படிங்கிற இடத்துல வந்து நடந்திருக்கு. இந்த புத்த மாநாடு இந்த எத்தனை மாநாடு நடந்துச்சு, அது எங்கெங்கே நடந்துச்சு, அந்த ஒவ்வொரு மாநாட்டுக்கும் தலைமை வகிச்சது யார் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷனாக நீங்கள் லிஸ்ட் போட்டு நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டெக்ஸ்ட் புக்கில் வந்து உங்களுக்கு 3ஆம் புத்த சமய மாநாடு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து அடிஷனல் இன்ஃபர்மேஷனாக நீங்கள் அதையும் வந்து தெரிஞ்சு வச்சுக்கலாம். அடுத்து இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பார்த்தோம்னா வட்ட வடிவ குவிமாடம்லாம் வந்து அமைக்கப்பட்டிருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து ஸ்தூபிகள் அப்படின்னு சொல்கிறோம். தியான கூடத்தை வந்து சைத்தியங்கள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஸ்தூபிகளுக்கு எடுத்துக்காட்டாக நம்ம வந்து சாஞ்சி ஸ்தூபியை சொல்லலாம். அதே போல் வந்து இந்த மாடங்கள், அதாவது இந்த சாந்தி ஸ்தூபியோட டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து அடர் வெண்சாம்பல் கற்களால் வந்து இந்த ஸ்தூபி வந்து கட்டப்பட்டிருக்கும். அதோட அகலம் பார்த்தா 121 அடி அகலம், அதே போல் 77 அடி உயரமும் வந்து இந்த சாஞ்சி ஸ்தூபி வந்து இருக்கும் அப்படிங்கிற அந்த டீட்டெயில் இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு வந்து அதில் தந்திருப்பாங்க. அடுத்து இந்த வாக்கியங்கள் தர்மமானது நெடுநாள் வாழும் அப்படிங்கிற இந்த வாக்கியங்கள் அசோகரின் 7வது கல்வெட்டில் வந்து, அதாவது 7வது தூண் கல்வெட்டில் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதும் பாக்ஸ் ஃபேக்டாக வந்து உங்களுக்கு சாரநாத் கட்ரூன் வந்து கொடுத்துருப்பாங்க. சாரநாத் அப்படிங்கிறது ஒரு தாமரை மலர் மணி போல காணப்படும். அந்த சாரநாத் கல் தூணில் பொறிக்கப்பட்டிருந்த அந்த சிம்பிள் என்ன அப்படின்னா தாமரை மலர். அதில் வந்து மொத்தம் 4 சக்கரங்கள் இருக்கும். வட்ட வடிவ முரசு இருக்கும். தர்ம சக்கரங்கள் அப்படின்னு அந்த 4 சக்கரத்துக்கு நம்ம பெயர் அளிக்கிறோம். அந்த தர்ம சக்கரத்தில் மொத்தம் 24 ஆரங்கள் இருக்கு. அதாவது உள்ள இருக்கக்கூடிய அந்த வீலோட அந்த ஸ்டிக்ஸ்ன்னு சொல்லக்கூடியது 24 ஆரம் வந்து இருக்கும். இது மொத்தம் 4 பக்கங்கள்ல இருக்கும். ஒவ்வொரு பக்கத்துலேயும் ஒவ்வொரு முத்திரை வந்து குறிச்சிருப்பாங்க. அப்போ ஒரு பக்கத்தில் சிங்கத்தோட உருவம் இருக்கும், அடுத்ததுல குதிரை, எருது, யானை அப்படிங்கிற அந்த 4 உருவம் வந்து இருக்கும். ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன். எதுக்காக சிங்கம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா புத்தரின் சிந்தனையை குறிக்கிறது அந்த சிங்கம்.
அது வந்து சாளுக்கியரின் சின்னம், அதனால சிங்கம் வந்து இது பண்ணியிருப்பாங்க. குதிரை அப்படிங்கிறது ஆசையை திறந்து அரண்மனையை விட்டு வெளியேறிய நிகழ்வை வந்து மென்ஷன் பண்ணுறது இந்த குதிரை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எருது வந்து எதுக்காக கொடுத்துருப்பாங்க அப்படின்னா இளமை கால ஆசை, இளவரசர் சித்தார்த்தோட இளமை கால ஆசை வந்து அந்த எருது. ஸோ அதனால் அந்த எருது வந்து அவரோட இளமை காலத்தில் அவருக்கு இருந்த ஆசைகளுக்கு ஊமையாக அந்த எருது வந்து சொல்லியிருப்பாங்க. அடுத்து யானை அப்படிங்கிறது புத்தரின் அன்னை மாயாதேவி கனவில் வெள்ளை யானையாக வந்து அவங்களுக்கு இது பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் அவங்க அம்மாவோட நினைவாக, மாயாதேவியோட நினைவாக அந்த யானையை வந்து அந்த சின்னத்தில் இது பண்ணியிருப்பாங்க. அப்போ ஒவ்வொரு இதுக்குமே வந்து ஒவ்வொரு வரலாறு அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அது என்ன நீங்கள் வந்து பார்த்துக்க. அடுத்து ஸோ இதோட வந்து உங்களுக்கு மௌரியர் காலம் வந்து முடியுது. அடுத்து இரண்டாவது பண்பாடு பார்த்தோம்னா குஷானர்களின் பண்பாடு. ஸோ குஷானர்களில் வந்து என்ன மரபுனா யூச்சி மரபு ரொம்ப சிறந்து வாய்ந்த மரபாக இருந்துச்சு. அதோட தலை சிறந்த அரசர் அப்படின்னு பார்த்தோன்னா குஷானர்களில் கனிஷ்கரை நம்ம சொல்லலாம். ஸோ சான்றுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இவங்கெல்லாம் இருந்தாங்களா அப்படிங்கிறதுக்கான சான்றுகள் நம்மளுக்கு நாணயங்கள்ல இருந்து தெரியுது. அதே போல் மகாவி பாஷ்யம் அப்படிங்கிற பௌத்த நூல்ல இருந்து நம்மளுக்கு சமயநிலையெல்லாம் தெரியப்படுது. அதே போல் சீன பயணியான யுவான்ஸ்வாங்கோட குறிப்பேடுகள்ல இருந்து நம்மளுக்கு குஷானர் காலம் இப்படியெல்லாம் சிறப்பு வாய்ந்து இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு அங்கேருந்து கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கனிஷ்கர் காலம், அதாவது குஷானர்கள் காலம் அப்படின்னாலே சிறந்து விளங்கிய கலை அப்படின்னு பார்த்தா காந்தார கலை சிறப்பு பெற்ற கலை. ஸோ அந்த காந்தார கலையை வந்து, அதாவது 2 கலைகள் வந்து இந்த இடத்துல வந்து சிறப்பு வாய்ந்திருக்கும். அந்த கலை என்னென்னு பார்த்தோன்னா காந்தார கலை மற்றும் மதுரா கலை. இந்த காந்தார கலை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு சாமியோட உருவம் எடுத்துக்கிட்டோம், புத்தரோட உருவம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்கே வந்து முகம் வந்து அந்த அளவுக்கு கிளியராக இருக்காது. அவங்க வந்து நிற்கிற அந்த உருவத்தில் தான் வந்து இருப்பாங்க, நின்றுட்டு தான் வந்து அந்த சிலை வந்து இருக்கும். காந்தார கலையில் அந்த தலையை சுற்றினா ஒரு ஒளிவட்டம் வந்து அங்கே தெரிஞ்சிருக்கும். இதுதான் வந்து காந்தார கலையோட சிற்ப வடிவம். அதே போல் மதுரா கலை அப்படின்னா இது வந்து உட்கார்ந்துருக்கலாம், படுத்திருக்கலாம், எப்படி வேணாலும் அந்த கடவுளோட உருவம் வந்து இருக்கலாம். ஆனால் அந்த கடவுளோட முகம் வந்து எப்படி மனிதர்களோட முகம் எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு அச்சு மாறாமல் அந்த கண், மூக்கு, வாய் ஏற்ப அதோட சிலையோட முகம் வந்து செதுக்கப்பட்டிருக்கும். இதுதான் வந்து அந்த மதுரா கலை. ஸோ எல்லா கடவுளுக்குமே, சிவனாக இருக்கட்டும், லக்ஷ்மி தேவியாக இருக்கட்டும், அதே போல் யட்சணிகள், இது எல்லாமே மதுரா கலை வடிவத்தில் தான் வந்து இது பண்ணியிருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஏற்கனவே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த காந்தாரக்கலை அப்படிங்கிறது இந்திய சிற்பக்கலை மற்றும் கிரேக்க கலையின் கலப்பே வந்து இந்த காந்தாரக்கலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதனால பௌத்த சமயம் வந்து அதிகப்படியான வளர்ச்சி வந்து இந்த காந்தாரக்கலையினால் அடைஞ்சிச்சு. அடுத்தது முதல் காட்பீஸ் குசான மரபை தோற்றுவித்தார். ஸோ யார் வந்து முதல் காட்பீசஸ், அதாவது காட்பீசஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் குசான மரபை தோற்றுவித்தது யார் அப்படின்னா முதலாம் காட்பீசஸ் தான் வந்து குஷான மரபை தோற்றுவித்தார். அடுத்தது அவர் தொடர்ந்து வரக்கூடிய புகழ்பெற்ற மன்னர் இந்த குஷான மரபுல அப்படின்னு பார்த்தா கனிஷ்கர். அவரை தொடர்ந்து வந்த கடைசி மன்னர் குஷான மரபு வந்து வாசுதேவர் அப்படிங்கிறவர் இந்த மரபை வந்து முடிச்சு வச்சிருப்பாரு. அரசரின் விருது பெயர்கள் என்ன அப்படின்னு பார்த்தா மகேசுவரன், அதே போல தேவபுத்திரன், அதே போல பிறங்கடை அப்படின்னாலே வாரிசு. ஸோ அப்போ வாரிசுகள் தான் வந்து அடுத்தடுத்து இந்த மரபை வந்து அப்படியே வழி நடத்திக்கிட்டு வந்திருந்திருக்காங்க. அதோட கடைசி மன்னர் வந்து வாசுதேவர். இதெல்லாமே நீங்கள் தெளிவாக டீட்டெயில்ஸாக இன்ஃபர்மேஷன் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அப்படியே ஒன்ஸ் நீங்கள் ரீட் பண்ணிட்டு போனீங்கன்னா எதுவுமே ஞாபகம் இருக்காது. எதுக்கு நோட்ஸ் எடுக்கிறீங்களோ இல்லையோ யூனிட் 4 ஹிஸ்ட்ரிக்கும் ஐஎன்எம்க்கும் கண்டிப்பாக எடுத்தாகணும். ஏன்னா அதில் இருக்கக்கூடிய டேட்ஸ் ஐஎன்எம்க்கு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும், என்னென்ன மூமெண்ட்ஸ்னு தெரிஞ்சிருக்கணும். அதே போல் ஹிஸ்ட்ரிக்கு எந்த அரசர் யாருக்கு அப்புறம் வராங்க, இந்த அரசு வம்சம் அப்படின்னா அந்த அரசு வம்சத்தோட சிறப்பு என்ன, எந்தெந்த வருஷம் எந்தெந்த வார் வந்துச்சு, எந்தெந்த மன்னர்களை தொடர்ந்து எந்தெந்த மன்னர்கள் வந்து வந்திருக்காங்க அப்படிங்கிறது தெளிவாக நம்ம தெரிஞ்சிருக்கணும். குஷான பேரரசு வந்து பல பிரிவுகளாக பிரிக்கப்பட்டது. அதில் வந்து என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா சத்ரபுகள், அஹாரா, அதே போல் ஜனபதா, அதே போல் தேசா அப்படிங்கிற இந்த மாதிரியான பிரிவுகள் வந்து இருக்கு. குஷான பகுதிகளில் நம்ம என்னென்ன சொல்லலாம், மதுரா, காசி, கௌசாம்பி, அயோத்தி, இதெல்லாம் வந்து குஷான பகுதிகளில் வந்து இந்த ஏரியாஸ்லாம் குஷான பகுதிகளாக இருந்துச்சு, ஆக்கிரமிப்பு கீழே இருந்துச்சு. ரோம நாட்டின் தங்கம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். எந்த இடத்த அப்படின்னு பார்த்தா இந்திய சந்தைகளில் மிகுதியாக காணப்பட்ட தங்கம் ரோம நாட்டின் தங்கம். அதாவது இது வந்து குஷான மரபை சேர்ந்த ஏரியா அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்தியாவின் மஸ்லின் துணி அப்படின்னு சொல்லக்கூடியது ரோம் நாட்டிலிருந்து அதிகமாக விற்பனை ஆயிற்று. ஸோ இந்தியாவோட மஸ்லின் துணி அப்படிங்கிற அந்த துணி எங்கிருந்து விற்பனைக்கு நம்ம எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னா ரோம் நாட்டில் இருந்து இறக்குமதி வந்து பண்ணி இந்தியாவில் வந்து அந்த மஸ்லின் துணி அதிகமாக விற்பனைக்கு ஆயிற்று. ஸோ வணிக குழுவின் தலைவரை நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா பிரமுக் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம். 4ஆம் புத்த சமய மாநாடு காஷ்மீரில் உள்ள குந்தல் வனத்தில் வந்து நடந்திருக்கு. ஸோ அதோட யாரோட தலைமையில் இந்த மாநாடு நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா வசுமித்திரனோட தலைமையில், அதே போல் அஸ்வகேசரோட முன்னிலையில் இந்த 4ஆம் பௌத்த சமய மாநாடு வந்து நடைபெற்றிருக்கு. பௌத்த பீடகங்களான விளக்க உரை விபாஷங்கள் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம இந்த பௌத்த மடங்கள், பௌத்த பீடகங்களை வந்து என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா விளக்க உரை விபாஷங்கள் அப்படிங்கிற பெயரில் வந்து அந்த மடங்கள், பீடகங்களை வந்து நம்ம அழைக்கிறோம்.
புத்த சமயம் இந்த பீரியடில் ரெண்டாக வந்து பிரிஞ்சிச்சு. ஒன்று மகாயானம், இன்னொன்று ஹீனயானம். ஸோ மகாயானம் அப்படிங்கிறது இலங்கை, பர்மா, தாய்லாந்து, தென்கிழக்கு ஆசியா பகுதிகளில் இந்த மகாயானம் வந்து பிரிஞ்சிச்சு, ஸ்ப்ரெட் ஆச்சு. ஹீனயானம் அப்படிங்கிறது ஹீனயானம் அப்படிங்கிறது வந்து என்னென்னா, அது வந்து ஒரு பௌத்த தூபிகள் அந்த ஹீனயானத்தை ஃபாலோ பண்ணவங்க யாருன்னா பௌத்த தூபிகள் தான் வந்து ஃபாலோ பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ அதில் மகாவிபாஷம் சமய தத்துவ நூலாக அதை வந்து எடுத்துக்கிட்டு ஹீனயானத்தோட புனித நூல் அதை மகாவிபாஷம் அப்படிங்கிற அந்த நூலை எடுத்துக்கிட்டு இது பண்ணாங்க. ஸோ அது எந்தெந்த ஏரியாஸில் வந்து ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படின்னு பார்த்தா மத்திய ஆசியா, சீனா, ஜப்பான் ஆகிய அந்த பகுதிகளில் வந்து பரவுனது இந்த ஹீனயானம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து நம்ம ஏற்கனவே அந்த குஷானர்கள் ஒவ்வொரு மரபு நம்ம பார்க்கும்போதும் அந்த மரபுகளோட ஒர்க்கு ஆத்தர் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். ஸோ நீங்கள் இதை டீட்டெயிலாக ஒரு வாட்டி நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து தெரியும் இந்த நூலை வந்து எந்த ஆசிரியர் வந்து எழுதியிருப்பார் அப்படின்ட்டு. ஸோ குஷானர் கலை ஏற்கனவே பார்த்தாச்சு, காந்தார கலை மற்றும் மதுரா கலை. அடுத்து கனிஷ்கர் வந்து 2ஆம் அசோகர் அப்படின்னு சொல்லி அழைச்சிருப்பாங்க. ஸோ இதோட குஷானர்கள் முடியுது. ஸோ குஷானர்களுக்கு அடுத்தது வர்றது யார் அப்படின்னா குப்தர்கள். அப்போ ஃபர்ஸ்ட் மௌரியர்கள், மௌரியர்களை தொடர்ந்து வந்தது குஷானர்கள், குஷானர்களை தொடர்ந்து 3ஆவது வர்றது குப்தர்கள். ஸோ குப்த கால பண்பாடு அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து 3ஆம் நூற்றாண்டில் இது வந்து ஆரிஜின் ஆச்சு. இது வந்து ஃபவுண்ட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்ரீகுப்தர். அப்போ இந்த மரபை இந்த பண்பாடை வந்து ஆரம்பிச்சு வச்சவர் ஸ்ரீகுப்தர். அதுல இருந்து சிறந்த மன்னர்கள் அப்படின்னு பார்த்தா சந்திரகுப்தர், 1ஆம் சந்திரகுப்தர், 2ஆம் சந்திரகுப்தர், 1ஆம் சமுத்திரகுப்தர், அதே போல முதல் குமாரகுப்தர். இதெல்லாமே நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். நம்ம ஒரு கிளான்ஸ் போறனால இந்த அளவுக்கு ஸ்பீடா போறோம். அதுக்கப்புறம் இந்த குப்த காலத்துக்கான ப்ரூஃப் என்ன, சான்றுகள் என்ன அப்படின்னா, ஸோ காளிதாசரோட இலக்கியமா இருக்கட்டும், விசாகதத்தரோட இலக்கிய நூல்களா இருக்கட்டும், அடுத்தது வந்து கற்றூன் கல்வெட்டு, அலகாபாத்தோட கற்றூன் கல்வெட்டு, இரும்புத்தூண், மெஹரோலியோட இரும்புத்தூண், சீன பயணியான பாகியன் மற்றும் போஹோகி இவங்களோட நோட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு குறிப்பேடுகளாக கிடச்சிருக்கு, மற்றும் நாணயங்கள். இதெல்லாமே வந்து சான்றுகளாக நம்மளுக்கு குப்தர் காலத்தில் கிடச்சிருக்கு. இந்தியாவிற்கு வந்த முதல் சீன பயணி யாருன்னா பாகியான். ஸோ அவர் வந்து கிட்டத்தட்ட 9 வருஷம் வந்து பாட்டாளிபுத்திரத்தில் வந்து தங்கியிருக்காரு. தங்கி இந்த பௌத்த நூல்கள், சமஸ்கிருதத்தை வந்து கற்றுக்கிட்டு இருந்திருக்காரு. இவர் வந்து 2ஆம் சமுத்திரகுப்தரை பற்றின குறிப்பேடுகள் அதிகமாக இந்த பாகியான் அப்படிங்கிறவர் தன்னோட பயண குறிப்பேடுகளில் அதிகப்படியான நோட்ஸ் வந்து யாரை பற்றி எழுதியிருக்காரு அப்படின்னா 2ஆம் சந்திரகுப்தரை பற்றி தான் எழுதியிருக்காரு. அடுத்தது அலகாபாத் கற்றூன் கல்வெட்டு வந்து யாரால் செதுக்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோன்னா அரிசேனரால் அதை வந்து அரிசேனரால் அந்த கல்வெட்டு வந்து இது பண்ணப்பட்டிருக்கு. அதில் மொத்தம் 33 வரிகள் வந்து இந்த அரிசேனரை பற்றி புகழ்ந்து பாடி எழுதியிருக்காங்க, பாதி செதுக்கியிருக்காங்க. ஸோ மொத்தம் எத்தனை வரிகள்? 33 வரிகள் அரிசேனரின் புகழ் பாடல்கள் அதில் வந்து செதுக்கப்பட்டிருக்கு. அடுத்து மாநிலங்களை வந்து உபகாரிகா என்ற ஆளுநர்கள் ஆட்சி செஞ்சுருக்காங்க. ஸோ எந்த கால பண்பாட்டில்? குஷானர் கால பண்பாட்டில். குஷானர் காலத்துக்கு அடுத்தது வரக்கூடிய குப்த கால பண்பாட்டில் வந்து மாநிலங்களை உபாரிகா அப்படிங்கிற ஆளுநர்கள் வந்து ஆட்சி செஞ்சுருக்காங்க. மாவட்டங்களை வந்து பூமி, பீடகா, அதே போல் வந்து பூதாகா, ஆயுதகா, மகாகரதா போன்ற பெயர்களை கொண்டு அழைச்சிருக்காங்க மாவட்டங்களை. அடுத்த ஆலோசனை குழுவுக்கு வந்து அத்தியஷா அப்படிங்கிற அந்த பெயரும் வந்து இருந்திருக்கு. அடுத்து காலாட்படையோட தலைவர் வந்து பாலாதிகிருதியா அப்படிங்கிறது வந்து காலாட்படையோட தலைவரின் பெயர். அதே போல வந்து சேனாதிபதி அப்படின்னா குதிரைப்படை தலைவர், ரணபந்தா அப்படின்னா இராணுவ கிடங்கின் தலைவர், மகாபிரதிஷா அப்படிங்கிறது அரண்மனை காவல்காரர், அதே போல தூடகா அப்படிங்கிறது ஒற்றையின் தலைவர். ஆசிரியர்களை வந்து ஆச்சாரியா அப்படிங்கிற அந்த பெயர்ல வந்து அழைச்சிருக்காங்க. நிலம் மொத்தம் 5 பிரிவா பிரிக்கப்பட்டிருக்கு. அதுல வந்து அந்த 5 பிரிவு எதை பேஸ் பண்ணி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா தன்மை, நிலத்தின் தன்மை. அப்போ நிலத்தில் எந்த அளவுக்கு வந்து விவசாயம் நடக்குது, அந்த நிலத்தில் எந்த அளவுக்கு பயிர்கள் வந்து வளருது அப்படிங்கிற அந்த தன்மையை பொறுத்து நிலம் வந்து 5 வகையாக பிரிச்சிருக்காங்க. அதில் சுதர்சன ஏரி அப்படிங்கிற அந்த ஏரி வந்து ரொம்ப செழிப்பு வாய்ந்ததாக இருந்திருக்கு. அதாவது அந்த வெஜிடேஷனுக்கு வந்து, அதாவது இந்த நிலங்களை பிரிக்கிறதுக்கு இந்த ஏரிகளை வச்சு பிரிச்சிருக்காங்க. அது அப்போது நீர்ப்பாசன முறை எப்படி எந்தெந்த நிலங்களுக்கு வந்து வருது, ஒரு நிலத்துக்கு நீர்ப்பாசன முறை அதிகமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு தனியான வருவாய் வரி வந்து அவங்க வந்து வாங்கியிருந்திருக்காங்க. ஸோ அப்போது ஏரிகளை வச்சு அந்த நிலங்கள் வந்து 5 வகையாக பிரிக்கப்பட்டிருக்கு. என்னென்ன வரி? பாகாவரி மற்றும் கராவரி. ஸோ இது இரண்டுமே தங்க நாணயங்கள் வச்சிருக்கவங்களுக்கான வரி. இந்த பாகா மற்றும் காரா இது வந்து தங்க நாணயம் வச்சிருக்கக்கூடிய அந்த தங்க நாணயத்தின் சொந்தக்காரர்களுக்கு வந்து விதிக்கப்படக்கூடிய வரி வந்து ஹீரண்யா வரி அப்படிங்கிற அந்த வரியும் வந்து விதிச்சிருக்காங்க. அடுத்து தொழில்களில் சிறந்து விளங்கியது தொழில்கள் அப்படின்னு பார்த்தா உலோக தொழில் மற்றும் சுரங்க தொழில் சிறந்து விளங்கியிருக்கும். உலோகத்தில் மிகச்சிறந்ததாக சொல்லக்கூடியது இரும்பு. அது அதிகமாக பீகார்ல இருந்து கண்டெடுத்திருக்காங்க, அந்த சுரங்கத்துல இருந்து எடுத்திருக்காங்க. அதே போல செம்பு வந்து ராஜஸ்தான் மாவட்டத்தில் அதிகமாக பயன்படுத்தியிருக்கு. அடுத்து வணிகர் வந்து மொத்தம் 3 பிரிவாக வந்து பிரிச்சிருக்கோம்.
ஸோ அந்த 3 பிரிவு அப்படின்னு பார்த்தோன்னா வணிக, அதே போல் வந்து சிரேஷ்டி, அதே போல் சார்த்தகதை அப்படிங்கிற அந்த 3 பிரிவுகளாக பிரிச்சிருப்போம். இது எல்லாமே இந்த வணிக மற்றும் சிரேஷ்டி அப்படிங்கிறது உள்நாட்டு வணிகம். அதே போல் குப்த கால வணிக மையங்கள் நம்ம எதை சொல்லலாம் அப்படின்னா உஜ்ஜயினி, காசி, வைஷாலி, கயா, பிரயாகை அப்படிங்கிற அந்த இடங்கள் எல்லாமே வந்து குப்த கால வணிக மையங்களாக வந்து திகழ்ந்திருக்கு. உள்நாட்டு நடுவழி வணிகம் வந்து என்னென்னு பார்த்தோன்னா கங்கை, கிருஷ்ணா, காவேரி, அதே போல் வந்து பிரம்மபுத்திரா, இதெல்லாம் வந்து நதி வழி செல்லக்கூடிய அந்த வணிகங்கள். அயல் நாட்டு வணிகம் வந்து அரேபியா மற்றும் பாரசீகத்துலேருந்து நம்ம வந்து செஞ்சுருக்காங்க. அதே போல் வந்து பாகியானோட குறிப்பேடுகள் இதுதான். கங்கை பகுதி பிராமணர்களின் பூமி அப்படின்னு சொன்னது வந்து பாகியான் வந்து குறிப்பு சொல்லியிருப்பாரு. அதே போல் சிவ வழிபாடு, விஷ்ணு வழிபாடு, இந்த மாதிரி கடவுளுக்கான வழிபாடு வந்து இந்த காலத்தில் வந்து அதிகமாக தென்பட்டிருக்கு. அது அடுத்தது 7ஆம் நூற்றாண்டில் இந்திய பண்பாடு சிறப்புற்று இருந்ததாக சீன பயணி இச்சிங் வந்து கூறியலப்பா எந்தெந்த பயணிகள் என்னென்ன மாதிரியான குறிப்புகள் வந்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெளிவாக பார்த்துக்கணும். வசுபந்து என்ற பௌத்த சமய அறிஞரை முதல் சந்திரகுப்தர் ஆதரித்தவர். ஸோ முதல் சந்திரகுப்தர் ஆதரித்தவர் வசுபந்து. அவர் வந்து பௌத்த சமயத்தை சேர்ந்தவர். அதுக்கப்புறம் ஒரு சில நூல்கள் மற்றும் அதோட ஆசிரியர்கள் வந்து கொடுத்துருப்பாங்க. இது நம்ம ஏற்கனவே ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸில் இந்த கால பண்பாடு, அதாவது குப்த கால பண்பாடு நம்ம ஏற்கனவே பார்க்கும்போதே அதுக்கான நூல்கள் அதோட ஆசிரியர்கள் நம்ம தெளிவாக பார்த்துருப்போம். நீங்கள் அதை வந்து ரிவைஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு இப்போ டெக்ஸ்ட் புக் கையில் இருந்துச்சுன்னா நீங்கள் 12th எத்திக்ஸ் புக் எடுத்து அதில் இருக்கக்கூடிய அந்த ஆசிரியர்களை நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்தது இதில் இருந்த மிக சிறந்தவர்கள் அப்படின்னு பார்த்தா ஆரியபட்டர்கள், அதே போல் வந்து மிகிரி சம்திகை, அதே போல் தன்வந்திரி, இவங்க எல்லாமே வந்து சிறந்த அறிஞர்களாக வந்து இந்த குப்த பேரரசை சிறப்பு வச்சுருப்பாங்க. ஸோ ஒன்றுமே ஆரியபட்டர், அப்போ ஆரியபட்டியம் அது என்ன கண்டுபிடிச்சாரு, பூஜ்யம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருப்பாரு. அதே போல் இயற்கணித வர்க்க மூலம் அதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு. அதே போல் வந்து வராஹிம் ஹீரர் சர சம்ஹிதா அப்படிங்கிற மருத்துவ நூலை வந்து இது இருந்திருப்பாங்க. தன்வந்திரி வந்து குப்த கால தலை சிறந்த ஆயுர்வேத மருத்துவ மேதையாக வந்து திகழ்ந்திருப்பாரு தன்வந்திரி. ஸோ இதெல்லாமே இங்கே வந்து தெளிவாக பார்த்துக்கணும். அதே போல் வந்து குப்த கோயில்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 5 வகை கோயில்கள் இருக்கும். மண்டபம் வந்து 4 வகை இது பண்ணியிருந்திருப்பாங்க. அந்த தட்டக்கூரை எல்லாமே வந்து சதுர கோயில், அதே போல் விமானத்துடன் கூடிய அந்த கோயில் தான் வந்து குப்த காலத்தில் வந்து அமைச்சிருப்பாங்க. ஸோ கோயிலோட வடிவம் எப்படி இருந்தது, வளைகோட்டு வடிவம், செவ்வக வடிவம், வட்ட வடிவம், இந்த மாதிரியான வடிவங்களை கொண்டு அந்த கோயில்களின் வடிவம் வந்து அமைக்கப்பட்டிருக்கும். தியோகர் அப்படிங்கிறது மகாவிஷ்ணு 10 அவதாரம் எடுத்த அந்த இடத்த தான் வந்து தியோகர் அப்படின்னு சொல்லுவோம். நகரபாணியில் கோயில் அப்படின்னு பார்த்தா பூமாரா, அதே போல் வந்து நச்சன குதோரா அப்படிங்கிற அந்த பெயரில் வந்து அதை அழைச்சிருக்கோம். அடுத்து வந்து பரத்பூர் கோயில், அதே போல் பீதாரி, இதெல்லாமே வந்து கோயில்களில் ரொம்ப சிறந்து வாய்ந்த கோயில்கள். எந்த சமயத்தில் குப்த காலத்தில் வந்து சிறந்த கோயில்கள் அப்படின்னு பார்த்தா அந்த பரத்பூர் கோயிலெலாம் வந்து சிறந்த கோயில்கள். 1983 யுனெஸ்கோ வந்து அஜந்தா வந்து பாரம்பரிய சின்னமாக வந்து அறிவிச்சிருக்கோம். மத்தளம், யாழ், சங்கு இதெல்லாமே வந்து குப்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட இசைக்கருவிகள். அடுத்து பார்க்க போகிறது சாளுக்கிய கால பண்பாடு. இந்த சாளுக்கிய கால பண்பாடோட சிறந்த மன்னர் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 1ஆம் புலிகேசி மற்றும் 2ஆம் புலிகேசி. ஸோ இந்த பண்பாட்டுக்கான சான்றுகள் அப்படின்னு பார்த்தோம்னா பல்ஹனாரோட விக்ரமாங்க சரிதம், அதே போல் சீன பயணியோட குறிப்பேடுகளான யான்ஸ்வாங்கோட குறிப்பேடுகள் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இது எல்லாமே வந்து சாளுக்கியருக்கான ஒரு சான்றாக வந்து அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஐஹோல் கல்வெட்டாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ஒரு சில சான்றுகள். அதிகாரிகள் அப்படின்னு பார்த்தா விஷயபதி, சமந்தா, அதே போல் கிராம போகி இப்படிங்கிற அதிகாரிகள்லாம் வந்து அந்த இதில் வந்து இருந்ததாகவும் நம்மளுக்கு தெரிய வந்திருக்கு. அடுத்து ரவிகீர்த்தி அப்படிங்கிற அந்த சமயத்தை தழுவுன அவரை பற்றி தான் வந்து இந்த ஐஹோல் கல்வெட்டில் வந்து எழுதப்பட்டிருக்கு. இந்த 2ஆம் புலிகேசி இதெல்லாமே வந்து ஐஹோல் கல்வெட்டில் 2ஆம் புலிகேசி தான் ஐஹோல் கல்வெட்டை வந்து செதுக்கிய இருப்பார். ஸோ அவரோட புகழ் எல்லாமே வந்து இந்த ரவிகீர்த்தி அப்படிங்கிறவர் அந்த அதை வந்து செதுக்கி இருப்பார். ஸோ 2ஆம் புலிகேசியோட சிறப்பம்சங்களை ரவிகீர்த்தி வந்து ஐஹோல் கல்வெட்டில் செதுக்கியிருப்பார், தெளிவாக சொல்லணும்னா. அடுத்து ஐஹோலோ நகரில் 70 கோயில்கள் வந்து மொத்தமாக இருக்கும். இது வந்து சாளுக்கிய காலத்தில் கட்டப்பட்ட கோயில். அதனால தான் இந்த நகரத்தை வந்து கோயில் நகரம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம். ஏன்னா இருக்கிறதுலே ஹையஸ்டான இந்த நகரத்தில் மொத்தம் 70 கோயில் இருக்குது. அதனால கோயில்கள் நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் அப்படின்னு பார்த்தோம்னா ஐஹோலோ அப்படிங்கிற அந்த நகரம் தான் நான் சொல்கிறோம். அந்த இடத்துல தான் அந்த ஐஹோல் கல்வெட்டு நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு. அடுத்தது இது மட்டும் இல்லாமல் இந்த பண்பாட்டை சேர்ந்தவங்க வந்து நிறைய கோயில்களையும் கட்டியிருக்காங்க. அதே போல் பாதாமி குடைவரை கோயில்கள், இந்த மாதிரியான மேலைக்குடி சிவன் கோயில், இந்த மாதிரியான சிறப்பு வாய்ந்த கோயில்களையும் வந்து இவங்களோட கட்டிடக்கலைக்கு எடுத்துக்காட்டாக வந்து நம்ம சொல்லலாம். பாமநாதன் கோயில் வட இந்திய பாணியில், திராவிட பாணியில், சங்கமேஸ்வரர் கோயிலும் அமைக்கப்பட்டிருக்கு. அப்போ 2 பாணியுமே இவங்க கலந்து கட்டியிருக்காங்க. வட இந்திய பாணியில் வந்து பாபநாதர் கோயிலும், திராவிட பாணியில் வந்து சங்கமேஸ்வரர் கோயிலும் வந்து இவங்க கட்டப்பட்டிருக்கு.
அடுத்து விருபாட்சர் கோயில் வந்து கருவறையை வந்து விருபாட்சர் கோயிலின் கருவறையை வடிவமைத்தவர் வந்து ரேவதி ஓவஜா அப்படிங்கிறவங்க தான் வந்து அந்த கோயிலோட கருவறையை வந்து அமைச்சிருக்காங்க. இதெல்லாமே ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன்ஸ். இதெல்லாமே நீங்கள் வந்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக ரிவிஷன் பர்பஸ் அப்போ நீங்கள் வந்து திருப்பி இதை பாருங்கள். இல்லைனா இந்த வேர்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ரெஜிஸ்டர் ஆயிருக்காது. சாளுக்கிய ஓவியக்கலை வந்து வாகடர்கள் என்னும் அரச வம்ச பாணியில் வந்து இந்த ஓவியக்கலை வந்து அமைச்சிருப்பாங்க. அடுத்து சாளுக்கியர்களின் சமய சகிப்புத்தன்மையை கண்டுபிடித்தனர், இந்து பௌத்த சமயத்தை ஆதரித்தனர். ஸோ சாளுக்கியர்கள் வந்து இவங்க வந்து ஏன் வந்து எந்த பண்பாட்டுக்காரர்களை வந்து நம்ம சகிப்புத்தன்மையுடையவர்கள் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா சாளுக்கியர்கள் தான். ஏன்னா அவங்க வந்து எல்லா மதத்தையுமே ஒன்றா பார்த்துருப்பாங்க, எல்லா மதத்துக்காரங்களையுமே ஆதரிச்சிருப்பாங்க. ஸோ அதனால் இதை வந்து சிறப்பாக நம்ம சொல்லலாம். அடுத்தது பார்க்கக்கூடிய பண்பாடு அப்படின்னு பார்த்தா ராஷ்டிரகூட கால பண்பாடு. இந்த ராஷ்டிரகூட காலர்கள் வந்து எந்த நூற்றாண்டுகளில் வந்து தொடக்கமானாங்க அப்படின்னு பார்த்தா 6லேருந்து 10ஆம் நூற்றாண்டில் தான் இவங்களோட தொடக்க காலம் வந்து இருந்திருக்கும். இதுக்கான ப்ரூஃப் அப்படின்னு பார்த்தா 7ஆம் நூற்றாண்டு நிலக்கொடையாக வழங்கப்பட்டிருக்கும். அதாவது 7ஆம் நூற்றாண்டில் செப்பு பட்டயத்தில் வந்து இதை வந்து குறிப்பிட்டிருக்காங்க. என்ன அப்படி ராஷ்டிரகூட அரசர் வந்து நிலக்கொடையா வந்து வழங்கியதாக ஒரு செப்பு பட்டயம் வந்து நம்மளுக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. ஸோ அதுதான் வந்து இதுக்கான ப்ரூஃப். அதுபறம் சைவம் வைணவம் இது ரெண்டையுமே அவங்க வந்து சமமாக வந்து பார்த்துருப்பாங்க. துலாபாரம், இரண்டைய கர்ப்பம், இந்து சமவெளி சமய விழாக்கள், அதே போல் விளைநிலத்திற்கான வரியை வந்து அவங்க என்னன்னு சொல்லியிருப்பாங்கன்னா உத்திரங்கம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த வரி வந்து 4ல் 1 பங்கு வந்து வரி கொடுக்குற மாதிரி இருந்திருக்கும். அதே போல் வந்து மகாவீர ஆச்சாரியார் எழுதின ஆதிபுராணம் மற்றும் கணித சமஸ்கிருதம் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது, நம்மளுக்கு சான்றாகவும் வந்து கிடச்சிருக்கு. அடுத்து கத்தியான் அப்படிங்கிற அந்த ஒரு ஆசிரியர் எழுதிய அமோக விரதம் அப்படிங்கிறதும் சிறப்பு வாய்ந்த ராஷ்டிரகூடர்களை பற்றின அந்த சிறப்பு வந்து கூறக்கூடிய நூலாக வந்து அமைஞ்சிருக்கு. ராஷ்டிரகூட அரசன் அமோக வர்ஷன் எழுதின ஒரு நூலான கவிராஜ மார்க்கம் சிறந்து விளங்கிய நூல், சிறப்பான நூல் நம்ம சொல்லலாம். அப்புறம் திருவிக்கிரமன் எழுதின நலிசம்பு அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான படைப்பாக இருக்குது. எல்லோரா மற்றும் எலிஃபண்டா குகை, அது மட்டும் இல்லாமல் எல்லோரா ஓவியங்கள், இதெல்லாமே வந்து இவங்க கால பண்பாட்டுக்கு ஒரு சிறந்த சான்றாகவும் எடுத்துக்காட்டாகவும் இருக்குது. இதை தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறது ஹொய்சால கால பண்பாடு. அது தொடர்ந்து நம்ம பல்லவர்கள், அப்புறம் சோழர்கள், அதே போல் வந்து நம்மளுக்கு டெல்லி சுல்தான்கள், அதே போல் முகலாயர்களோட நம்ம வந்து முடிக்க போகிறோம். ஸோ இது வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இதே போல் உங்களுக்கு ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் இதுக்கான கண்டினியூட்டி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நெக்ஸ்ட் நம்ம இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். அதுலேயுமே யூஸ்ஃபுல் அண்ட் அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ஸ் நிறையா இருக்குது. எக்ஸாம் ரிலேட்டட் பாயிண்ட்ஸ் ஆஃப் வியூக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். தேங்க்யூ.